Hello students, this is the continuity of halogen chlorine. Chlorine உடைய chemical properties தான் continue பண்ண போகிறோம். Okay, so chemical properties of chlorine, the chlorine how it react with metal and non-metal. So any metal react with chlorine, it forms a metal chloride. Sodium react with chlorine, sodium chloride. Iron react with chloride, ferric chloride. Aluminum react with chlorine, aluminum chloride. Copper react with chloride, cuprous chloride. And then non-metal அப்படின்னு பார்த்தோம்னா hydrogen react with Cl2, HCl is formed. So delta H அப்படின்னா change in enthalpy, எவ்வளோ ஹீட் லிபரேட் ஆகும்னா -44 kilocalories. Boron react with chlorine, boron trichloride. சல்ஃபர் போனால் சல்ஃபர் குளோரைட். பாஸ்பரஸ் போட்டிங்கன்னா பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைட். ஆர்சனிக் போட்டிங்கன்னா AsCl3 அண்ட் ஆன்டிமனி போட்டிங்கன்னா SpCl3. ஸோ இந்த கொஸ்டின் நம்மளுடைய புக் பேக்கில் இருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த direct combination when it react with chlorine அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் affinity for hydrogen அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. affinity for hydrogenனா C10H16 இந்த காம்பவுண்ட் குளோரின் கூட ரியாக்ட் ஆகும்போது the chlorine takes all the hydrogen as a HCl கன்வெர்ட் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் 16H இருக்குது, அப்போ 16Cl தேவைப்படும். ஸோ 16HCl வந்துருச்சுன்னா 10 கார்பன். ரியாக்ஷன் வித் வாட்டர் ஆல்சோ சேம் திங். chlorine react with water, 2H இருக்குது, அதனால் 2HCl, ஆக்சிஜன் இஸ் லிபரேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் Cl2 எவ்வளோ இருக்கோ அவ்வளோ ஹெச்சை நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிடும். திஸ் இஸ் த அஃபினிட்டி ஃபார் ஹைட்ரஜன். நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வித் அம்மோனியா இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ரியாக்ஷன் வித் அம்மோனியாவில் ஜென்ரலாக ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. அம்மோனியா ரியாக்ட் வித் குளோரின், அம்மோனியா ரியாக்ட் வித் குளோரின், இட் ஃபார்ம்ஸ் அ அம்மோனியம் குளோரைட். இதில் எந்த வித டவுட்டும் உங்களுக்கு வரக்கூடாது. பட் இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா வாட் இஸ் அ சைட் ப்ராடக்ட் அப்படின்றது தான் இங்கே இம்பார்ட்டண்ட். இப்போ எக்ஸிஸ் அம்மோனியா போட்டிங்கன்னா நைட்ரஜன் வரும், எக்ஸிஸ் குளோரின் போட்டிங்கன்னா நைட்ரஜன் ட்ரைக்ளோரைட் வரும். இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி போடலாம். அம்மோனியா ரியாக்ட் வித் குளோரின், முதல்ல அஃபினிட்டி ஃபார் ஹைட்ரஜன் போட்ட மாதிரி இங்கே எத்தனை ஹெச் இருக்கோ, அதாவது ஹைட்ரஜனும் சிஎலும் சேர்ந்தால் HCl, பேலன்ஸ் இருக்கிறது N, அதனால் N2ன்னு போட்டுருங்க. ஓகே, ஸோ அடுத்தது இதை இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுங்கள். இந்த HCl இங்கே எடுத்து போட்டுட்டு திரும்பவும் அம்மோனியா போட்டிங்கன்னா யூ வில் கெட் த அம்மோனியா குளோரைட், NH4Cl இஸ் ஃபார்ம்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு அம்மோனியா குளோரின், ஆஃப்டர் தட் இந்த HClலும் இந்த HClலும் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு N2 அண்ட் NH4Cl இஸ் ஃபார்ம்ட். அப்போது எக்ஸிஸ் அம்மோனியா போட்டிங்கன்னா யூ வில் கெட் த நைட்ரஜன் கேஸ் அப்படின்னு வரும். அதே மாதிரி எக்ஸிஸ் குளோரின் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ரியாக்ஷனில் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். இங்கே பாருங்கள், அம்மோனியா when it react with chlorine, நைட்ரஜன் ட்ரைக்ளோரைட் அண்ட் HCl இஸ் ஃபார்ம்டு. இந்த ஈக்குவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பேலன்ஸ் பண்ணிங்க. பேலன்ஸ் பண்ணிவிட்டு 3HCl அண்ட் 3 அம்மோனியா அண்ட் 3 NH4Cl இஸ் ஃபார்ம்டு. அப்போது திரும்பவும் இந்த 3HClக்கு இந்த 3HCl கேன்சல் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், 1 time and 4 time ammonia, yes 4 times ammonia, 3 times Cl2, yes 3 times Cl2, nitrogen trichloride and 3 times NH4Cl and 3 times NH4Cl. The difference is here the nitrogen will liberated, here nitrogen trichloride is formed. Next, oxidizing property. It oxidizes the H2S2S, bromide to bromine, iodide to iodine. Hydrogen sulfide S மாறும், KBr Br2 மாறும், KIயில் இருக்கிற I2 மாறும் when it react with chlorine அப்படின்னு சொல்லுவாங்க. ரியாக்ஷன் வித் ஆல்கலி இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இதில் 2 கண்டிஷன் இருக்குது. ஒன்று டைலூட் ஆல்கலைன் KMnO4, இன்னொன்று ஹாட் கான்சன்ட்ரேட்டட் NaOH. இதில் கூட டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இந்த கேஸ் டிஃப்ரெண்ட்டாக மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் chlorine react with water, HCl and HOCl is formed. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். முதல்ல இந்த HCl எடுத்துக்கங்க. HCl and NaOH இருந்ததுன்னா இதிலேருந்து ஒரு H, இங்கேருந்து ஒரு OH, H2 ரிமூவ் ஆகிடுச்சுன்னா NaCl வரும். இந்த HCl யூஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த HOCl எடுங்க. HOCl and NaOH போட்டிங்கன்னா அகைன் H2O போச்சுன்னா உங்களுக்கு NaOCl இஸ் ஃபார்ம். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி எழுதணும். Cl2 and 2 times NaOH and NaOCl and NaCl and H2O is formed. Sodium oxychloride when it react with cold alkaline KMnO4. இதில் நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் வரும்? NaOCl,
NaClலும் H2Oவும் காமன். இதில் NaOClன்னு வரும் எப்போ கோல்டு கண்டிஷனில் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே ஹாட் கண்டிஷன் உங்களுக்கு சோடியம் குளோரேட் NaClO3ன்ற ப்ராடக்ட் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 333 ஏன் போட்டன்றதை நான் ஃபைனலாக சொல்கிறேன். அதே மாதிரி Cl2 NaOH போட்டால் லாஸ்ட் கேஸில் போட்ட மாதிரி HCl போயிடுச்சுன்னா HOCl. அதே மாதிரி HCl எடுங்க, NaOH NaCl and H2O. அதே மாதிரி HOCl எடுங்க, NaOH NaOCl and H2O. லாஸ்ட் டைலூட்டில் போட்ட மாதிரியே கான்சன்ட்ரேட்டடு போடுறோம். இது வரைக்கும் காமனாக வரும். இதுக்கப்புறம் ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா NaOCl எடுத்து போடுங்க 3 டைம்ஸ். இது என்னவா மாறும்? NaClO3 and 2 NaClஆக மாறும். ஓகே, அப்படி இல்லைன்னா NaClO3 and NaClன்னு போடுங்க. 3O இருக்கிறதால 3O, 3Na இருக்கிறதால இங்கே ஒரு Na, இங்கே 2Naன்னு போடுறோம். ஓகே, இப்போ இங்கே 3 டைம்ஸ் வந்ததால் இங்கே எல்லாமே 3 டைம்ஸ் வரும். இங்கே 3 டைம்ஸ் வந்ததால் இங்கே 3ஆக மாறும். இங்கே 3ன்னு வந்ததால் இது 3ஆக மாறும். அதனால தான் இங்கே மல்டிபிள் பை 333ன்னு போட்டிருப்பாங்க. இப்போ 3 டைம்ஸ் Cl2, லுக் அட் திஸ், 3 டைம்ஸ் Cl2 அண்டு இங்கே ஒரு 3 டைம்ஸ் NaOH, இங்கே ஒரு 3 டைம்ஸ் NaOH, 6 டைம் NaOH. After that NaClO3 in the product, because hot concentrated NaOHனா sodium chlorate ப்ராடக்டாக வரும். பேலன்ஸ் NaCl and H2O அப்படின்னு கிரியேட் ஆகும். நெக்ஸ்ட் இந்த 2 கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். டைலூட்டில் எப்படி வரும், கான்சன்ட்ரேட்டடில் எப்படி வரும், ஆல்கலைன். ஓகே, நெக்ஸ்ட் ஆக்சிடைசிங் நேச்சர். வாட்டர் ரியாக்ட் வித் குளோரின் இந்த ஈக்குவேஷன் மாதிரி HCl and HOCl is formed. HOCl டீகம்போஸ் ஆச்சுன்னா HCl and nascent oxygen ப்ரொடியூஸ் ஆகும். இதோட ஒர்க் என்ன அப்படின்னா கலரிங் மேட்டர் கூட நேசன்ட் ஆக்சிஜன் ரியாக்ட் ஆனால் இட் ப்ரொடியூஸ் எ கலர்லெஸ் ஆக்சிடேஷன் ப்ராடக்ட் அப்படின்றது ஃபார்மேஷன் ஆகி இதுக்கு வரும். நெக்ஸ்ட் இதோட வெரி இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் ப்ளீச்சிங் ஆக்ஷன். ப்ளீச்சிங் ஆக்ஷனுடைய ப்ராப்பர்ட்டி என்னென்னா ஃபெரஸை ஃபெரிக்காக மாற்றும். அதாவது Fe2+, Fe3+ஆக இது மாற்றுற கெப்பாசிட்டி இருக்குது. இந்த பாருங்கள், ஃபெரஸ் குளோரைடை ஃபெரிக் குளோரைடாக மாற்றும். இது முதல் ஈக்குவேஷன். Cl2 வாட்டர் கூட போட்டால் திரும்பவும் HCl and HOClன்னு கிரியேட் ஆகும். இங்கே பாருங்கள், ஃபெரஸ் சல்ஃபேட், சல்ஃபியூரிக் ஆசிட் அண்ட் HOCl. ஃபெரஸ் சல்ஃபேட் இது என்னவா மாற்றும், ஃபெரிக் சல்ஃபேட்டாக மாற்றும். 2+, 3+ஆக மாற்றும். அஃப்கோர்ஸ் HCl and வாட்டர் இஸ் ஃபார்ம். இந்த 2 ஈக்குவேஷனை கம்பைன் பண்ணி எழுதலாம். 2FeSO4, 2SvSO4, H2SO4, H2SO4. So Cl2 is going to react Cl2. Ferric sulfate, HCl and HCl is formed. அதே மாதிரி இந்த பாருங்கள், சல்ஃபைட்டை சல்ஃபேட்டாக மாற்றும். திஸ் இஸ் கால்ட் எஸ் எ சல்ஃபேட்டாக மாற்றும். இதுதான் சல்ஃபைட், இதுதான் சல்ஃபேட். சல்ஃபைட்டை சல்ஃபேட்டாக மாற்றும். Cl2 NaOH, HCl and HOCl. சோடியம் சல்ஃபேட்டாக மாற்றி ப்ராடக்டை போடணும். அதே மாதிரி ஹைட்ரஜன் சல்ஃபைடு H2S சல்ஃபரை மாற்றும். ஹைட்ரஜன் சல்ஃபைடு when it react with chlorine it gives a HCl and sulfur gas. Okay, this is the bleaching action of chlorine. Next, preparation of bleaching powder. Calcium hydroxide when it react with chlorine, bleaching powder is formed. That is calcium oxychloride with liberation of water அப்படின்னு சொல்லுவாங்க. Displacement redox reaction. Chlorine react with KBr and Ki. இந்த Br க்கு பதிலாக Cl வரும். Br is removed as a bromine gas அப்படின்னு சொல்லுவாங்க. Formation of addition compound. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வர மாதிரி சல்ஃபர் டை ஆக்சைடு when it react with chlorine, SO2Cl2. கார்பன் மோனாக்சைடு when it react with chlorine, COCl2. எத்திலீன் react with chlorine, இங்கே ஒரு Cl, இங்கே ஒரு Cl, CH2Cl, CH2Cl. மீத்தேன் react with Cl2, இங்கேருந்து ஒரு H எடுங்க, இங்கேருந்து ஒரு Cl எடுங்க, HCl is removed. It is become CH3Cl and HCl. இது என்னது, பென்சீன் react with chlorine, C6H5 ஒரு பாண்ட் H கம்ஃபர்டபுளாக போடுற மாதிரி. Cl bond Cl, in the presence of FeCl3 you will get a chlorobenzene and HCl. These are the some of the chemical properties of chlorine. ஸோ இந்த லெசன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். உங்கள் ஸ்டேட் போர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 82ல் ஆரம்பித்து பேஜ் நம்பர் 86ல் முடியும். யூ கேன் ரெஃபர் ஃப்ரம் யுவர் புக். தேங்க்யூ.